Guys, welcome on to this channel. 12th standard and this video is for you. So 12th standard English first 20 into 1 is equal to 20 அப்படிங்கிற பார்ட் 1ல நம்ம கேட்குற ஒரு 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் ஒரு 1 மார்க்குக்கு இவ்வளோ பெருசாக ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், கேளுங்க. உங்களுக்கு அங்கே எக்ஸாமினேஷனில் ஒரு வேளை இதில் உள்ள கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நான் இங்கே சொல்கிறது எல்லாமே புக் பேக் அண்ட் காமனாக என்னென்ன கேட்கலாம். அண்ட் 11th 12th மொத்தமாக உங்களுக்கு பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷில் என்னென்ன கேட்குறாங்க இவ்வளோதான் நான் சொல்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டுமே தான் வெளியிலேருந்து வார்த்தைகள் எடுப்பாங்க. மற்றபடி இதுலேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிரும். பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களுடைய விஷயம் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற இங்கிலீஷில் சில வார்த்தைகள் அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கும், சில வார்த்தைகள் பிரிட்டிஷ் இங்கிலீஷாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு நிறைய வித்தியாசங்கள் இங்கே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஐ திங்க் இட் இஸ் நாட் கிளியர் அப்படின்னா நான் ரீட் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளாட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்ளாட் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். லாரி அப்படின்னா ட்ரக் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். அதுக்கடுத்து பிஸ்கட், குக்கி. ஸோ பிஸ்கட் அப்படின்னு சொல்லும்போது அந்த அமெரிக்கனில் குக்கி. ஸோ அது ரெண்டுத்தையுமே மீனிங்ஸ் மாதிரியே படித்து வச்சுக்கோங்களேன். ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்பாங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கேட்பாங்க. மோஸ்ட்லி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துட்டு தான் அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்குறாங்க, சரியா? ஸோ அதனால் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்காது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். பிரிட்டிஷ் கொடுத்துட்டு அமெரிக்கன் கேட்பாங்க, அமெரிக்கன் கொடுத்துட்டு பிரிட்டிஷ் கேட்பாங்க. ஸோ அதனால் வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெட்ரோல், கேசோலின். அதுக்கடுத்து ஃபுட்பால், சாக்கர். டார்ச்னா அவங்க ஃப்ளாஷ் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜம்பர்னா ஸ்வெட்டர். ஸோ ஜம்பர், ஸ்வெட்டர் அப்படிங்கிறது இந்த ஸ்வெட்டரை தான் அவங்க ஜம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சிப்ஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அண்ட் கியூ லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய கொஷின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த பாலாக்ஸ் நான்சென்ஸ்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கொஷின் பேப்பர் இருக்கணும் அப்படின்னா கேட்பாங்க. அண்ட் ரப்பிஷ், கார்பேஜ் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டஸ்ட்பின்ஸ் கூட சொல்லுவாங்க ரப்பிஷ்க்கு பதிலாக. இது ரெண்டும் டிஃபிகல்ட்டாக இருக்கணும்னா கேட்குற ஒரு கொஷின். பூட், ட்ரங்க், இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ட்ரௌசர்ஸ் அப்படின்னா பேண்ட்ஸ். ஸோ இது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா கேட்பாங்க. லிஃப்ட், எலிவேட்டர் ரொம்ப முக்கியம். சினிமா, மூவி தேட்டர். ஹாலிடே, வெக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் கார் பார்க்கிங் இது கூட அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அண்ட் டெலிவிஷன் அப்படிங்கிறது கேட்குறதும் கம்மி தான். நாப்பி, டயப்பர். ஸோ இது டிஃபிகல்ட்டாக இருக்கணும்னா கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து என்னது அப்படின்னா பேவ்மெண்ட், சைடு வாக். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு மீனிங்ஸில் இருக்குது, சினோனிம்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆட்டம் அப்படின்னா ஃபால். அண்ட் ஃபுட்பால்னா சாக்கர் தெரியும், லாரினா ட்ரக் தெரியும், பில்லுனா செக் அப்படின்னு சொல்லுவாங்க, கியூனா லைன் நம்மளுக்கு ரொம்பவே தெரியும். அண்ட் போஸ்ட் கோட் அப்படின்னா ஜிப் கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்களேன், போஸ்ட், ஜிப்பு அப்படின்ட்டு. டைம் டேபிள்னா ஷெடியூல். கேரவன் அப்படின்னா ட்ரைலர். ரப்பர் அப்படின்னா எரேசர். டார்ச் அப்படின்னா ஃப்ளாஷ் லைட். டேப்னா ஃபக்கெட். ஸோ இதுவும் டிஃபிகல்ட்டாக இருக்கணும் கொஷின் அப்படின்னா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டேப்பு, ஃபக்கெட். ஸோ இதில் வார்த்தைகள் மாறிச்சு, பட் ஒரே வார்த்தையில் ஸ்பெல்லிங் மாறுற பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷும் இருக்குது. அதுதான் இது. ஸோ சென்டர், ERRE அந்த மாதிரி மாற்றம் இருந்துச்சுன்னா அது. அண்ட் OURR, பாலா, கலர், இதெல்லாமே நம்மளே டே டு டே லைஃப்பில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற வார்த்தைகள் தான் இதெல்லாமே. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு தடவை எழுதினீங்க அப்படின்னாலுமே ஞாபகம் இருக்கும். SC, அப்பாலஜிஸ், ஆர்கனைஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கடுத்து என்னது, திரும்பியும் நம்ம அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்களா? எஸ். ஸோ அதே தான் இங்கேயும் இருக்குது. அதுக்கடுத்து கலர், ரியலைஸ், இதெல்லாமே அந்த ஸ்பெல்லிங் டிஃப்ரென்ஸ் வச்சு வர்ற வார்த்தைகள் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அதில் காமனான விஷயங்கள்லாம் சொன்னேன். இங்கே புக் பேக்கில் உள்ளலாம் பார்க்கலாமா? பேமெண்ட், சைடு வாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் புல் ஓவர் அப்படின்னா ஸ்வெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஜம்பர் அப்படின்னு கேட்கலாம். அண்ட் வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னா வெஸ்ட் அப்படிங்கிறது. அண்ட் சிப்ஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இம்பார்ட்டன்ட். ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட் இம்பார்ட்டன்ட். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் அண்டர் கிரவுண்ட், சப்வே அவ்வளோவா கேட்கல. கியூ லைன் இம்பார்ட்டன்ட். விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்டு. இண்டிகேட்டர், டர்ன் லைட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு கொஷின் பேப்பரில் இருக்குது. அண்ட் டைம் டேபிள், ஷெடியூல். ஸோ கொஷின் பேப்பர் சொல்கிறது எல்லாமேனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்குற கொஷின் பேப்பரில் நான் பார்த்தேன். அதுக்கடுத்து டைம் டேபிள், ஷெடியூல். போஸ்ட்னா மெயில். ஹாலிடே, வெக்கேஷன் இம்பார்ட்டன்ட். ஆட்டம், ஃபால் இம்பார்ட்டன்ட். லிஃப்ட், எலிவேட்டர் இம்பார்ட்டன்ட். நாப்பினா ஜாலி. ஸோ ஃபுல்லிக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்வீட்ஸ்னால் கேண்டி. அண்ட் பின்னுனா
செக், பில்லுனாலும் செக் தான். அதுக்கடுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வச்சு வர்றதுல இம்பார்ட்டண்ட்டானது நம்மளுடைய புக்கில் இருக்கிறது இது. ஸோ ஆர்டர், அதுக்கடுத்து ப்ரோக்ராமிங், பார்லர், அப்பாலஜிஸ், அங்கே எஸ் வரும், நான் Z போட்டிருக்கேன். கலர், செக்னா பில், தேட்டர், கிரே, அந்த மாதிரி நான் சொன்னோம்ல ஒரு செட் ஆஃப் 6 விஷயம் அது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக சில பப்ளிக் எக்ஸாமினேஷன் PYQ கொஷின் பேப்பரில் கேட்டதுன்னா இதுதான். ஸோ ஹாலிடே, வெக்கேஷன், போனட், ஹூட், பேமெண்ட்னா சைடு வால்க், அண்ட் கியூனா லைன், லிஃப்ட், எலிவேட்டர். ஸோ இவ்வளோ தான் இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துருங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நான் உங்களோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.